அந்த பவர்ஃபுல்லான அந்த ஃபீலிங்ஸில் நீ கொண்டு வர மாட்டேன்ற. உனக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, நமக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, அதை நம்ம உணர்றதில்ல. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுவோம் நமக்கு தெரியாது. சரியா? ஒரு மெசேஜில் கூட நான் படித்தேன், உசைன் போல்ட் ஓடுற ஸ்பீடு தான் தோனி ஓடுறாராமா. அப்போ நல்ல வேளை ஒரு உசைன் போல்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ட்விட்டரில், நல்ல வேளை தோனி வந்து கிரிக்கெட்லேருந்து இதுக்கு என்னோட ஃபீல்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி. அப்போ உசைன் போல்ட் ஓடுற ஓட்டத்தை தோனியால் ஓட முடியுது, என்ன ஒரு ஸ்டெமினா இருந்திருக்கு பாருங்க. அது மாதிரி தான் ஒருவேளை தோனியை விட உசைன் போல்ட்டை விட அதிகமான ஸ்டெமினா நமக்கு இருக்கலாம். ஆனால் என்ன, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை, அந்த களத்துக்கு வரல, அதனால் நம்ம நாம்பளாகவே இருக்கும். இது மாதிரி தான் நமக்குள்ளே இருக்க பவரும். நமக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, அது வெளியே தெரில. யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பவர் இருக்குது, அதை நம்ம ஃபீல் பண்ணல, ஏன்னா நம்ம டிப்ரெஷனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபன்னாக இருக்கணும். ஃபன்னாக இருக்கும்போது, ஒரு ப்ளஷராக இருக்கும்போது அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியில் வந்துடுவீங்க. அப்போ உங்களோட பவர் உங்களுக்கு தெரியும்.